வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. சீட்டுக்கட்டாய் சரியும் அதிமுகவா? 3 பேருமே பெரிய தலைக்கட்டாச்சே. தாவைக்காவுக்கு தாவும் அதிமுக தலைகளாம். வாங்க வீடியோவை முடிவாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் தான் தமிழகத்திலே, அதாவது புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜயின் இந்த புதிதாக புரிந்து ஆரம்பித்த கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெருமையான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில்தான், அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் மற்றும் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறதா. அந்த வகையில்தான், அதாவது இந்த தமிழக அரசுகளில் கட்சி தாவல்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் நிலையில்தான் தற்போது வெளியாகியுள்ள தகவல் மீண்டும் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வரும் சூழல்தான் தற்போதைய அரசியல் சூழலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது மேலும் 3 முக்கிய முன்னாள் அமைச்சர்களின் பெயர்கள் அடிபடுவதும் அதிமுகவினரை, அதிமுக தொண்டர்களையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும், அதாவது இந்நாள் அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களைத் தொடர்ந்து தாவைக்கு இணைந்து வருகிறார்களாம். இந்நிலையில்தான், அதாவது இன்னும் சில முக்கிய தலைவர்கள் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையுள்ள தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக கண்டிப்பாக வரும், அதாவது ஜூன் 21ஆம் தேதி சென்னை பனையூரில் ஒரு பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடத்தப்படலாம் என்ற பேச்சுக்கள் எல்லாம் தாவைக்கா வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுகவில் ஏற்படும் இந்த அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கட்சியின் எதிர்காலம், எடப்பாடி பழனிசாமியின் தனி ஆணவர்த்தன்மை மற்றும் கட்சி ரீதியான மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்து வரார்கள். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட தமிழக வெற்றிக் கழகமோ தனது கட்சியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில்தான் தகவல் வெளியாகியிருக்கிறதா. ஏற்கனவே அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தாவைக்காவில் இணைந்துள்ளார்கள். இதனால் அதிமுக 2ஆம் மற்றும் அல்லது 3ஆம் கட்ட தலைமை நிர்வாகிகளிடையே கட்சி தாவல் எண்ணம் அதிக அளவிலே காணப்படுகிறதா. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சரான, அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் விரைவில் தாவைக்காவில் இணைந்துள்ளார் என்ற தகவல் கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பரவி வருகிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதும் இந்த ஊகங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிறது. அதேபோலதான் கரூரைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரும் தற்பொழுது அடிபடுகிறதா. அவரும் விரைவில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் கூடிய விரைவில் அவர் இணைவார் என்ற செய்திதான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தாவைக்கா வட்டாரத்தில் பேசப்படும் தகவல்படி இந்த இணைப்பு நிகழ்வை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வெறும் கட்சி சேரும் விழாவில் இல்லாமல் தமிழக அரசியலில் பிரம்மாண்டமான கட்சி இணைப்பு நிகழ்ச்சி போல் நடத்த வேண்டும் என்று தாவைக்கா திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிகழப்போகும் நிகழ்வெல்லாம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.